வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஃபிட்னஸ் நான் எப்படி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, சுப்ரீம் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே, நாய்களெல்லாம் பிடிச்சி அடைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அதற்கான பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு எல்லா பக்கமுமே நடந்தது. சரிங்களா? அதுக்கு சில பேர் வந்து தெருநாய்களுக்கு ஆதரவாகவும் சில பேரும் எதிர்ப்பாகவும் பேசியிருக்காங்க. நான் விலங்குகளை ரொம்ப நேசிக்கிறவன் தான். சரிங்களா? அதிலே நாய்க, பூனைக, குரங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னி, சரிங்களா? பன்னி கூட வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. சரிங்களா? விலங்குகள் மேலே நான் ரொம்ப பற்றுள்ளவன், பாசம் உள்ளவன். ஓகேவா? ஓகே. தமிழ்நாட்டில் நண்பர்களே, ஜிபி முத்துன்னு ஒருத்தர், அவர் சித்த பயலி பையில் போக சித்த பயலி அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்காரு. நாய்களை பற்றி பேசினா உங்களுக்கு ஏண்டா கோவம் வருது அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? ஏன்னா அவரோட பையனை நாய்க்கு அடித்து பிடிச்சான். அதனால அவர் ஆதங்கத்தில் பேசுகிறாரு. இப்போ ஜிபி முத்து அண்ணன்கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அதுக்கு அண்ணன் பதில் சொல்லுவாரா என்னன்னு தெரியல. இந்த கவினுன்னு ஒரு அழகான பையங்க, நல்லா படித்த பையன், நல்ல பண்புள்ள பையன். சரிங்களா? அந்த பையனை ஒருத்தன் வெட்டி கொன்னுட்டான். ஆண் உறுப்பு உட்பட வெட்டி கொன்னுட்டான். மிளகாய் பொடியை தூவி நம்பிக்கை துரோகம் பண்ணி வெட்டி கொன்னுட்டான். சரிங்களா? உங்கள் பையனை நாய் தான் கடிச்சிச்சு. ஆனால் அவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சு ஒருத்தனை வெட்டியே கொன்னான். இப்போ இதில் யார் மோசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். இப்போது அந்த ஆணவ கொலையெல்லாம் நடந்தது. அப்போல்லாம் நீங்கள் எங்கே பூ பறிக்க போனீங்களா? நாயினா மட்டும் வீடியோ போடுறீங்க. அது நாய்க்கு படுத்துட்டு இருக்கிற இடத்துல போய் வீடியோ போடுறீங்க. உங்கள் வீட்டை தேடி என்னை பற்றி வீடியோ போட்டுடுச்சுன்னு அது சொல்லிச்சா? ஏனே, உங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா தகாத வார்த்தைகளில் பேசுகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். ஓகேவா? ஒரு வேளை சாப்பாடு வாங்கி போடுறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்கட் வாங்கி போடுறதுக்கோ உங்களுக்கு வக்கு கிடையாது. ஆபாச வீடியோ போட்டு டிக்டாக்ல அவுசாரி கூட ஆடிட்டு வேட்டி தூக்கி காமிக்கிறது என்ன? உங்களுக்கு வர லெட்டர்கள் ரொம்ப கேவலமான லெட்டர்கள் வருது, அதை படிக்கிறது என்ன? இப்படி ரொம்ப தரங்கட்ட செயலை செஞ்சு ஃபாலோவரை பெருக்கியிருக்கீங்க. இப்போ இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்களே, அவங்களாம் உங்கள் மேலே மரியாதை வச்சு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் பாஸ்க்கு உங்களை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி என்னை வச்சு காமெடி பண்ணலையேங்கிற மாதிரி உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்க. அது தெரியாமல் நீங்கள் என்னமோ பெரிய செலிபிரிட்டி புடுங்கி மாதிரியும் இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதெல்லாம் என்ன? அது உன் பையன்கிட்ட நீ சொல்லு, தம்பி, விலங்குகள்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும், அதுக்கிட்ட நம்ம பண்பாக நடந்துக்கணும். பசின்னு வந்தால் ஒரு வேளை சோறு போடணும், கடைசி வரைக்கும் அது நம்மளை பார்த்துக்கும், நம்ம மேலே அன்பு செலுத்தும் அப்படின்னு சொல்லு. மனிதர்கள் ரொம்ப மோசம், ஆனால் உண்மையான அன்பு செலுத்துறது விலங்குகள் தான். தான் எஜமானுக்காக உயிரவே கொடுக்கும் அப்படின்னு உன் பையனுக்கு சொல்லு. அதை விட்டு வாழை பிடிச்சி இழுக்கிறதும் கல்லை தூக்கி அடிக்கிறதும்னா அது கடிக்கத்தான் வரும். அதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது ரோட்டில் அடிபட்டு செத்தா கூட ஆள் இல்லை. இப்போ நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. இங்கே வட இந்தியாவில் நாய் குட்டி போட்டுச்சுங்க. அந்த குட்டி போட்டிருக்க நாய், அந்த நாய் கத்தி கதறி அழுகுது அந்த நாய். அந்த வீடியோ போடுறோம், நீங்கள் பாருங்கள். என்னடான்னு போய் பார்த்தா அதோட அத்தனை குழந்தைங்களும் எரிச்சு கொண்டுட்டானுங்க. குட்டி நாய்களை எரிச்சே கொண்டுட்டானுங்க. அந்த இடத்த போய் காமிச்சு கதறுது அந்த நாய். நான் எமோஷனல் ஆகுறான்னு மட்டும் நினைக்காது. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த படுபாதக செயலை செஞ்சவன் மனுஷன் தானே, ஆறு அறிவு இருக்கிறவன் தானே. உன் பையனை நாய் கடிச்சுன்னு சொல்றையே, அந்த நாய்க்குட்டிகளை எரிச்சு கொண்டானுங்களே, அவனுக்கு யாரு? இதுக்கு பதில் சொல்லு பதில. அந்த குட்டிக்கு என்னையா பண்ணுச்சு சொல்லு. இப்போ பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் வீடியோ போடுறல்ல, இதுக்கு பதில் சொல்லு. அந்த குட்டிகளை எரிச்சானுங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ?
சொல்லு. மணிஷாங்கிற ஒரு பொண்ணு, மெடிசன் படிக்கிற பொண்ணு, கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு மூஞ்சியில் ஆசிடை ஊற்றி செதைச்சிட்டானுங்க, கொன்று வயல்காட்டில் வீசிட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு மனுஷனுக்கு தானே, 6 அறிவு இருக்கிறவனுக்கு தானே, அவனுங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு, இப்போ பேசு. எங்கள் வீட்டு முன்னாடி இருந்து வெறும் 500 மீட்டர் தான். நிருபமாங்கிற ஒரு பொண்ணை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் 5 கிலோமீட்டருக்குள்ளே அந்த பொண்ணை செதைச்சு நிர்வாணமாக தூக்கி தெருவில் வீசிட்டு போனாங்க குளிர் காலத்தில். 5 மணி வரைக்கும் அது தெருவில் நிர்வாணமாக இருந்திருக்கு, குற்றுயிரும் கொலையுமா. அந்த படுபாதக செயலை செஞ்சவனுக்கு யாரு? மனுஷனுக்கு தானே, 6 அறிவு இருக்கிறவனுக்கு தானே. அவனுங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு, இப்போ பேசு. செத்த பயலேங்கிற இதுக்கு பதில் சொல்லு. உத்தரகாசி நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. ஆனால் பக்கத்துலேயும் அதே மாதிரி சேதம் வரும்போது ஒரு குட்டி நாய் நைட்டு முழுக்க குலைச்சு அந்த ஊர் மக்களை அத்தனையும் காப்பாற்றிருக்கு. நியூஸில் வந்துச்சு, பார்த்தியா, படிச்சியா? வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு தான் பேர குழந்தைகளை காப்பாற்றி ஒரு அம்மா காட்டுக்குள்ளே போயிருக்கு. நைட்டு முழுக்க யானையை நின்று பாதுகாத்து மக்கள் வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போயிருக்கு. அவங்களை சுற்றி நின்று இருக்கு காட்டு யானை. 5 அறிவு தானே, நீ 6 அறிவு படித்தவன் தானே. இதுக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு. நீ தைரியமான ஒரு ஆளாக இருந்தா நீ வந்து கேளு. இந்த சினிமாலெல்லாம் வந்து விலங்குகளை வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேளு. நீ ஒரு வீடியோ போடு, ரஜினிகாந்துக்கு ஒரு வீடியோ போடு. ரஜினிகாந்த் அவர்களே, காலா படத்தில் தெருநாய்கோட நடிச்சிங்களே, எதுக்கு நடிச்சிங்க செத்த பயலே அப்படின்னு அவருக்கு ஒரு வீடியோ போடு. கமலுக்கு ஒரு வீடியோ போடு. எதுக்கு இந்த அன்பை சிவத்து படத்தில் ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துச்சு, அதுக்கு ஒரு வீடியோ போடு. ராம் லக்ஷ்மணன் ஒரு படத்தில் நடித்தார் யானை கூட, அதுக்கு ஒரு வீடியோ போடு. விஜய்க்கு ஒரு வீடியோ போடு. துப்பாக்கி படத்தில் மோப்பம் பிடிக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்த்திட்டு இருப்பாரு, அதுக்கு போடு. தெரி படத்தில் ஒரு நாயை வளர்த்துவார், அதுக்கு போடு. செத்த பயலுகளே, எதுக்கு நாய் கூட நடிக்கிறீங்க செத்த பயலுகளேன்னு ஒரு வீடியோ போடு. அடுத்த வருஷம் உனக்கு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி தான். சோசியல் மீடியாவில் மரியாதையோ ஒழுக்கமாக பேச கற்றுக்க. செத்த பயலே, அரைகுறைக்கு பிறந்தவனேன்னு யாரை பார்த்து கேட்குற நீ? உன்னை வளர்த்துட்டவனுங்களை பார்த்து கேட்குறியா நீ? மக்களே பார்த்துக்குங்க, பாருங்க, நல்லா நல்லா பாருங்க. அரைகுறைக்கு பிறந்தவனேன்னு யார் சொல்கிறாங்கன்னு பாருங்க. இந்த பொம்பளைகளை வச்சு அவுசாரி கூட ஆட்டம் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு வேட்டியை தூக்கி காமிச்சிட்டு வர லெட்டரில் வர அந்த ஆபாச வார்த்தைகளை படிச்சுட்டு இருக்கிறவன் வந்து நம்மளை பார்த்து அரைகுறைக்கு பிறந்தவனான்னு கேட்குறான். பார்த்துக்குங்க. ஏன் நீ அந்த வீடியோவெல்லாம் போடுறையே பொம்பளை கூட அசிங்கமா? ஏன் அதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்க பார்த்து கெட்டு போவாங்கங்கிற அறிவு இல்லையா உனக்கு? நீ 5 அறிவு இருக்கிற மிருகத்தை பற்றி நீ பேசுகிற, உனக்கு 6 அறிவு இருக்குல்ல. இப்போ பேசு, பதில் சொல்லு. ஒரு வேளை சோறு வைக்க முடிஞ்சா வெய், இல்லைன்னா விடு. அதுனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது போட்டும். உன் பையனுக்கு சொல்லி கொடு, விலங்குகிட்ட பண்பாக நடந்துக்கணும். இல்லைன்னா கொலவிரை கடிச்சிருச்சு, கடிச்சிருச்சு, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீடியோ போடாத, சரியா? அப்புறம் இந்த உன்னோட வீடியோஸை போய் பார்த்தேன், நீ பேசினதை மக்கள் உனக்கு அன்பளிப்பாக கொடுத்த கமாண்டுகளெல்லாம் படித்தேன். 10க்கு 8 கமாண்டு வந்து உனக்கு கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கானுங்க. அதெல்லாம் படிச்சுட்டு நீ எப்படி வெளியில் தலை காட்டுற, எப்படி சாப்பிட்ற, எப்படி தூங்குறான்னு எனக்கு தெரியல. அது சூடு சொரணம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பாதிக்கும். உனக்கு தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஏன்னா நீ இந்த சூர்யா பேபி கூட வீடியோ போடுறவன் தானே. உன்னோட உறவுகள், உன்னுடைய கனெக்ஷன் எல்லாம் அவுசாரி கூட தானே. அதனால உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் இருக்காது. நாயை வளர்த்திப்பாரு, அது மேலே அன்பு செலுத்திப்பாரு. அது உன்னை ஒரு பார்வை பார்க்கும், உன்னை இப்படி ஒரு பார்வை பார்க்கும். அந்த பார்வையில் தெரியும் அது நம்ம எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சுருக்குன்னு. ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க, நான் வளர்த்துனது என்ன ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க. 1000 அர்த்தங்கள் இருக்குது. இந்த உலகத்திலேயே விலங்குகளை விட ரொம்ப மோசமானவன் யாருன்னா மனிதர்கள் தான், மனித மிருகங்கள் தான். இன்னைக்கு மிருகங்கள் மனுஷ மாதிரி ஆயிடுச்சு. மனுஷன் மிருகத்தை விட கேவலமாக போயிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் வந்து வீடியோ போடுற, என்னத்தை சொல்றது? அதனால சோசியல் மீடியாவில் மரியாதையாக பேச கற்றுக்கணும். அப்புறம் இந்த கமாண்ட் போட்ட பசங்கக்கிட்ட எவனாவது கிட்ட மாட்டிடாத. மாட்டினீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான்.
சரியா? உன்னை தூக்கி உயரத்தில் வச்ச மக்களுக்கு உன்னை ஒரு செகண்டில் தூக்கி கீழே வீசிடுவானுங்க. எப்படி? இந்த வாட்டர் மில்லன் நட்டிப்பு அரக்கன் இப்போ வலிச்சு வலிச்சு அந்த மாதிரி தான். சரியா? ஒழுக்கமாக இருந்துக்கோ.